ஓம் சாய்ராம். நரசிம்மாவின் தந்தை மூட நம்பிக்கைகளை வெறுத்தார். அவர்கள் வீட்டிற்கு பக்தி பாடல்களை பாடுவதற்கு முஸ்லிம் பாடகர்களை அழைப்பதற்கும் அவர் சிறிதும் தயங்கவில்லை. இதை குறித்து நரசிம்மா பிற்காலத்தில் குறிப்பிடும் பொழுது, தனக்கு சிறிதளவேனும் மன தூய்மை இருக்குமானால் அது தன் தந்தையிடமிருந்து வந்ததே என்று குறிப்பிடுகிறார். தாயின் தாக்கம் நரசிம்மா மீது அதிகம். தாய் பக்தியை மகனுக்கு ஊட்டுவதற்காக தினந்தோறும் பக்தி பாடல்களை அவனிடம் பாடினார். சேலத்தில் எந்த ஒரு சந்நியாசியோ சாதுவோ வந்தாலும் அவர்களை முதலில் தங்கள் வீட்டிற்கு அழைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஸ்ருங்கேரியின் ஜகத்குரு ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகள் மற்றும் காளஹஸ்திக்கு அருகில் வாழ்ந்த சொரக்காய் சுவாமிகள் இருவரும் இளம் நரசிம்மாவை வெகுவாக கவர்ந்திழுத்தனர். ஓம் சாய்ராம்.